ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 39. ராவணா, ராமன் சின்னவனாக இருந்தபோது நடந்ததையும் அந்த காலத்துல அவனுடைய பல பராக்கிரமத்தையும் இதுவரைக்கும் நான் சொன்னேன். அவன் வயது முதிர்ந்து அஸ்திர வித்தையை எல்லாம் கரை கண்டு பூரண சக்தியோட இப்ப இருக்கும்போது நடந்ததை பத்தி நான் சொல்றேன். என்ன நீ தடுக்காத. முன்பு ஒரு தரம் அவனுடைய பானத்தால உயிர் போகும்படி இருந்தது. அவனுடைய கிருபையால நான் தப்பி பொழைச்சேன். இருந்தாலும் புத்தி வராம கொஞ்சமும் பயப்படாம அவன் சஞ்சரிக்கும் தண்டகாரண்யத்துல நானும் 2 ராட்சசர்களும் மான்களைப் போல நடமாடிண்டு இருந்தோம். மலை போன்ற தேகத்தையும் கூர்மையான பற்களையும் நெருப்பு கொழுந்து போன்ற நாக்கையும் வச்சுண்டு அக்னிஹோத்திர சாலைகளிலும் புண்ணிய கஷேத்திரங்களிலும் தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்திலும் மரச்சோலைகளிலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தோம். தர்மாத்மாக்களான தபஸ்விகளையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் பயமுடுத்தி பலவந்தம் பண்ணி கொன்று சாப்பிட்டு இருந்தேன். காடுகளில் உள்ள சகல பிராணிகளையும் நடுநடுங்க பண்ணிண்டு இருந்தேன். ரிஷிகளின் ரத்தத்துல வெறிகொண்டு தர்ம காரியங்களை அழிச்சுண்டு ராமலக்ஷ்மணர்கள் தபஸ்வி வேஷத்தோட ஜானகியோடு இருக்கும் அந்த ஆசிரமத்துக்கு போனேன். ஜடை மரவுரி எல்லாம் போட்டுண்டு ஆகார நியமத்தோடு சகல பிராணிகளுக்கும் ஹிதத்தையே பண்ற அந்த ராமனை பார்த்து, இவன் முனி வேஷத்துல இருக்கான், பிராணிகளை எல்லாம் அடக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு அந்த மகா பலசாலிய அலட்சியம் பண்ணிட்டு அவனால நான் முன்னாடி அனுபவிச்ச கஷ்டத்தை மனசுல நினைச்சுண்டு அதுக்கு பழிவாங்க இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்சுண்டு கூரான கொம்புகளால அவனை குத்தி கொல்லணும் அப்படின்னு அவன் மேலே பாஞ்சேன். ஒரு தடவை அவனால் பட்ட கஷ்டத்தை மறந்து, இவன் தபஸ்வி வேஷத்துல இருக்கான், ஆயுதத்தை தரிக்கிறான், ஆனா நம்ம கொல்ல மாட்டான்னு நான் நினைக்க கூடாது, இவனுடைய சமீபத்துல போகக்கூடாது அப்படிங்கிற புத்தி இல்லாத என்னத்தான் நான் சொல்லிக்கணும். உடனே ரகுநாதன் கோதண்டத்தை வளைச்சு 3 பானத்தை எடுத்து விட்டான். அது ரத்தத்தை குடிக்க ஆவல் கொண்டு வஜ்ராயுதத்தை போல ஒரே சமயத்துல கிளம்பி வந்தது. நான் ராமனுடைய பராக்கிரமத்தை நன்கு அறிந்தவன். அதனால உண்டாகக்கூடிய பயமும் துன்பமும் ஏற்கனவே அனுபவிச்சவன். அதனால புத்தி சதறி ஓடி போய் தப்பினேன். யுத்தத்தில் பயந்து ஓடுறவாள ராமனுடைய பானங்கள் தொடர்ந்து வராது. அது தெரியாத மற்ற 2 ராட்சசர்களும் கொல்லப்பட்டுட்டா. இப்படி ராமபாணத்தின் கிருபையால அதிர்ஷ்டவசத்தால என்னோட உயிர் போகல. அப்போது முதல் மனதையும் இந்திரியத்தையும் அடக்கி ஆகார நியமத்தோடு சாதுக்களின் ஆச்சாரத்தை நான் கைகொண்டு கெட்ட வழியெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். மரவுரி, மான்தோல், ஜடை இவைகளோடு கால பாசத்தை கையில பிடிச்சுண்டு ஒவ்வொரு மரத்தடியிலும் ராமன் நிக்கறதையே நான் பார்க்கிறேன். ஒரு ராமன் இல்ல, பயந்த என் கண்களுக்கு 1000 10,000 ராமன்கள் தெரியறா. சோகத்தாலோ ஆசையாலோ பயத்தாலோ ஒரே விஷயத்த நினைச்சுட்டு இருந்தா அது எதிரில நிக்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா? ராமன் ஒருவனே ஒவ்வொரு மரத்தடியிலும் போய் நின்னுண்டு என்னை இப்படி மயக்கிறான் அப்படின்னு நினைக்கிறையா? மரங்கள்லாம் இருக்கட்டும், இந்த வனம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் ராம ரூபமா எனக்கு தெரியறதே. இது ராமன் செஞ்ச மாயை இல்ல. அவன் இல்லாத இடத்திலும் அவனுடைய ரூபந்தான் தெரியறது. இது வீழ்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே மாத்திரம் இல்ல, கனவுல கூட ராமனையே கண்டு பயந்துண்டு நான் வளர்றேன். வர வர அதை பத்தியே கேட்டாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சுடுறது. ராமனை கண்டு நடுங்குகிற எனக்கு ரா என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் வார்த்தைகளை, ரதம் ரத்தனம் முதலியவைகளை கூட கேட்டாலே பயம் வந்து விடுறது. பின்னால வரும் மா என்ற எழுத்து வராட்டா அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு போறது. ராவணா, நான் அவனுடைய திறமையையும் உன்னுடைய திறமையையும் பத்தி நன்னா தெரிஞ்சின்றவன். என்னுடைய வார்த்தைய கேளு. அவனோடு உன்னால சண்டை போட முடியாது. மகாபலியையும் நமுச்சியையும் அவன் விளையாட்டா கொன்னுட்டான். கரதூஷ்ணர்களுடைய வதத்துக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நீ நினைச்சா ராமனுடன் யுத்தம் பண்ணு. சீதையை மாத்திரம் திருட்டுத்தனமா எடுத்துட்டு வராதே. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. என்னை மறுபடியும் நீ உயிரோடு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா அவன் பேச்சையே என்கிட்ட எடுக்காத. மனத்தை அடக்கி நல்ல வழியில நான் நடந்துட்டு இருக்கேன். உன்னோடு சேர்ந்தா
நீ செய்யும் அக்கிரமத்தின் பயனை அனுபவிச்சு உன்னோட நானும் அழிஞ்சுதான் போவேன். அதனால உன் இஷ்டப்படி நீ பண்ணு, என்னை நீ நிர்பந்தம் பண்ணாத. உன்னோட நான் வரமாட்டேன். வந்தா எனக்கு மரணம் நிச்சயம். ராமன் மகா தேஜஸ்வி, மகா பலவான், மகா பராக்கிரமசாலி. அவன் ராட்சச குலத்துக்கு காலனாகாம நீ பாத்துக்கோ. உன் புடிவாதத்தை பார்த்தா அப்படித்தான் நடக்கும் போல எனக்கு தோணறது. ராமனுக்கு நீ எதுக்காக அபகாரம் பண்ண நினைக்கிற? சூர்பனகை காரணமாக கரதூஷணாதி ராட்சசர்களை கொன்றதற்காகவா? அவனுடன் யுத்தத்துக்கு போய் அவனை கொல்ல பார்த்தா அவன் விட்டுடுவானா? சூர்பனகைய அலங்கோலம் பண்ணினதுக்காகவா? அவள் சீதையை விழுங்க ஓடி வந்ததை தடுத்து அவளை கொல்லாம அங்கஹீனம் மட்டும் பண்ணினது ஒரு பெசகா? சூர்பனகையின் அதிர்ஷ்டமும் ராமனுடைய கிருபையும் அல்லவா அவளை காப்பாத்தியது. இப்போ ராமங்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தா நீ எடுத்து சொல்லு. நீ எனக்கு பந்து, நண்பன், அரசன். அதனால உனக்கு ஹிதத்தை நான் சொல்றேன். நீ அதை அலட்சியம் பண்ணி ஒரே பிடிவாதமாக உன் கெட்ட எண்ணத்தைத்தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீ முயற்சி பண்ணினா ராமனுடைய பானங்களுக்கு நீயும் உன் பந்துக்களும் இரையாவீர்கள் அப்படிங்கறதுல கொஞ்சமுமே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி மாரீசன் ராவணனை தடுக்கிறான் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 40வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.